அடிக்க டைப் பண்ணாத. ஹாய் கீதிகா. என்ன வெதர் இன்னைக்கு சூப்பராக இருக்குல்ல? ஆமாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஜாலிகரன் சமையல். இன்னைக்கு வந்து இப்போ 2:30 ஆகுது. நாங்கள் இப்போ தான் ஸ்கூல்லேருந்து வந்திருக்கோம். இன்னையோட ஈவினிங் டு நைட் ரொட்டீன் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க. என்னடா? இப்போலாம் வெளியில் பார்த்தீங்கன்னா காலையில் செம்ம குளிராக இருந்தது. இப்போ நல்ல வெயிலாக இருக்குது. என்னமோ பார்சல் வந்திருக்குடா. என்னவா இருக்கும் தெரியலையே. டெக்கரேஷன். ஓ சுதீக்ஷாக்கா டெக்கரேஷனுக்கா? ஓ சுதீக்ஷாவுக்கு வந்து இந்த சாட்டர்டே வந்து நாங்கள் பர்த்டே பார்ட்டி வச்சுருக்கோம், கிட்ஸ் பார்ட்டி. ஸோ அதுக்காக வந்து சொல்லு. அப்படி ஆமாம், சுதீக்ஷாவோட ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து வீட்டுக்கு வராங்க. ஓப்பன் பண்ணி இட்லியை சாப்பிட்டியா? ஃபுல்லாக இட்லியா? இல்லை நீ சரி, நீ என்ன சொன்ன? காலையில் 3 இட்லி வைக்கவான்னு கேட்டதுக்கு 2 இட்லி வைங்க, நான் சாப்பிட்டு வரேன்னு சொன்னேன்ல. ஓ நீ அப்படி சொல்லலையா? தமிழில் சொல்லு. அப்புறம் சாப்பிடாம தான் வருவேன்னு சொன்னியா? சொல்லலை. அப்போ நீ சாப்பிட மாட்டேன். ஓ ஸோ நாங்கள் வரும்போது வீடு இப்படி இருட்டாக தான் இருக்கும். என்னடா? ஆமாம், எல்லா விண்டோஸு லைட்லாம் ஆஃப் பண்ணி எல்லாம் என் ஹஸ்பண்ட் வந்து எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு போயிடுவாங்க. ஸோ அதனால் வீடு இருட்டாக தான் இருக்கும். நாங்கள் வந்ததுக்கப்புறம் தான் வெளிச்சமாகும். ஹேண்ட் வாஷ் பண்ணிட்டு வா. ஓப்பன் பண்ணிட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணு. மெதுவாக பண்ணு. முடியை இப்படி காலையில் போனி டெயில் போட்டு தானே போனீங்க? அதுக்கப்புறம் எப்படி இப்படி ஆச்சு முடி? சிரிக்காத. என்ன வந்து டெக்கரேஷனா? என்ன குட்டியாக வந்திருக்கு? ஓ டெக்கரேஷன் இல்லையா? ஓ ஏமாந்துட்டோம் நாங்கள். டெக்கரேஷன் நினச்சோம். சுதீக்ஷாக்கா டெக்கரேஷன் கூட. என்ன லோஷன் பார்ப்போம். டாடி தான் போட்டிருப்பாரு, ஆர்டர் போட்டிருப்பாரு. டாடி ஆர்டர் போட்டிருக்காரு. அபினோ. ஸோ நாங்கள் ஏமாந்துட்டோம். இன்னைக்கு அக்காவோட பர்த்டே பார்சல் வருதுன்னு நாங்கள் நினச்சோம். என்னடா? ஓகே ரெடி. குட். ட்ரை பண்ணி பாரு. குட் ஜாப். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டியூஸ்டே காலையில் வந்து ஜஸ்ட்டு இட்லி பொடி மட்டும்தான் இவங்க கொண்டு போனாங்க. ஏண்டா? ஏன்னா ஹஸ்பண்ட் இன்றைக்கி ஆஃபீஸ்லேயே சாப்பிட்டுக்கிறேன் நாங்கள். ஸோ நானும் வந்து சரி நமக்குன்னு ஏதாவது ஸ்பெஷலாக பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இன்றைக்கி வந்து இட்லியோடு முடிச்சிட்டோம். இனிமேல் தான் சமையல்லாம் பண்ணணும். இப்போ ஏதாவது ஸ்நாக்ஸ் முதல் ஹேண்ட் வாஷ் பண்ணுன்னு சொன்னேன் அம்மா. ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்து சாப்பிடுங்க. வெயிட் பண்ணுங்கள், நான் என்ன ஏதாவது பண்ணி தரேன். ஓகே? பன்னீர் பண்ணலாமா? பன்னீர் பண்ணலாமா? ஓகேவா? பன்னீர் வந்து இது பண்ணலாம். பன்னீரும் கேப்சிகம் இருக்குது. டிக்கா மாதிரி பண்ணி இதில் பண்ணிடலாம். ஏர் ஃப்ரையரில் கபாப் பண்ணிடலாம். ஓகேவா? இப்போ நிறைய மிளகாத்தூள் போடுவேன். ஏன்னா லாஸ்ட் டைம் பண்ணும்போது காரமாயிருச்சு. சரி இன்னைக்கு வந்து அப்படி சாப்பிட்டாங்களா? சரி ஓகே, பன்னீர் இருக்கு ஆக்சுவலாக. யா கம் இருக்கு, கேப்சிகம் இருக்கு. இன்னைக்கு தான் வந்த உடனே நாங்கள் கிச்சனுக்கு வந்துட்டோம். ஆக்சுவலாக மத்தியானம் எனக்கும் ஸ்கூலில் இது கொடுத்தாங்க, லஞ்ச் கொடுத்தாங்க. என்ன தெரியுமா கொடுத்தாங்க? பொட்டேட்டோ கொடுத்தாங்க. பொட்டேட்டோ பாயில் பண்ணி அதுக்குள்ளே பன்னீரா சீஸு பட்டரு அப்புறம் என்னென்னவோ போட்டு சாப்பிட்டாங்க. ஸோ என்னன்னு தெரில, நாங்களும் அதே மாதிரி ட்ரை பண்ணோம். ஓகேவா இருந்தது. ஸோ என்ன டே இன்னைக்கா? நேத்தா இன்னைக்கு டியூஸ்டே பேட்ரிக் டேஸா? நேற்றுக்கு சான் பேட்ரிக்ஸ் டேக்கு வந்து லஞ்ச் கொடுத்தாங்க. ஹஸ்பண்டுக்கும் அதுக்கு தான் லஞ்ச் கொடுத்தாங்க ஆஃபீஸில். ஸோ அதனால் குழந்தைங்களுக்கு வந்து சிம்பிளாக இது கொடுத்து விட்டாச்சு. என்னது இட்லி. நேற்று செயின்ட் பேட்ரிக்ஸ் டேக்கு இன்னைக்கு லஞ்ச் கொடுத்தாங்க.
சுதிக்ஷா எனக்கும் ஹஸ்பண்ட்க்கும். எதை வாங்கிட்டு வந்தீங்களா? வாங்கிட்டு வரல. ஓகே. ஸோ அதனால வந்து இப்போ வந்தோன்னே சாப்பிட்றது குழந்தைங்களுக்கு ஒன்றும் இல்லை. நான் கட் பண்ணி. ஸோ நம்ம இதை செஞ்சு சூப்பராக சாப்பிட்றோம். எனக்கு எதாவது சாப்பிடணும் போல இருக்கு. நாங்கள் மத்தியானம் பொட்டேட்டோ சாப்பிட்டோம்ல. நீங்கள் என்ன சொல்ல வந்தீங்க? நான் பேச போகிறேன். கட் பண்ணுற வரைக்கும் நம்ம சுதிக்ஷா பர்த்டே பார்ட்டி பற்றி பேசலாம். பர்த்டே பார்ட்டிக்கு என்ன பண்ண போகிறோம்? சுதிக்ஷா பர்த்டே பார்ட்டிக்கு நாங்கள் ப்ளூ கலர் தீம் வைக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் டைம் சுதிக்ஷாக்கு அவள் ஃப்ரெண்ட்ஸு தான் பர்த்டே பார்ட்டிக்கு வர, லைக் அவள் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ். இது வரைக்கும் சுதிக்ஷா பர்த்டேக்கு இங்கே இருக்க ஃப்ரெண்ட்ஸை தவிர வேறு யாரும் நாங்கள் கூப்பிட்டதில்லை. பட் இந்த வருஷம் சுதிக்ஷாவுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் பர்த்டே. டீன் ஆகுறாங்க. சுதிக்ஷா 13 ஆகுறாங்க. அப்புறமா அவள் சொன்னா அவள் டீன் ஆயிட்டோன்னே அதுதான் லாஸ்ட் பர்த்டே. இல்லை, அது அந்த பர்த்டே பார்ட்டி கொண்டாடுவாங்க. அதுக்கப்புறம் 16th பர்த்டே தான் செலிப்ரேட் பண்ணுவேன்னு சொன்னாங்க. ஸ்வீட் 16th தான் செலிப்ரேட் பண்ணுவேன். இட்ஸ் ஓகே. கட் பண்ணு. அதனால் அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் பேரை நாங்கள் கூப்பிட்ருக்கோம். 10 people. மொத்தம் 11 ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்ருக்கோம். 11 ஆஷி எல்லாரும் சேர்த்து 11 ஃப்ரெண்ட்ஸ் கூப்பிட்ருக்கோம். நான் ரொம்ப ஹாப்பி. இது ஜஸ்ட்டு கட் பண்ணிவிட்டு நம்ம மசாலாலாம் போட்டு அப்புறமா வந்து கொஞ்சம் ஆனியன் கேப்சிகம் கட் பண்ணிவிட்டு அப்படியே வந்து என்ன பண்ண போகிறோம்? கபாபா சரி, ஏதோ ஒன்று அது பண்ண போகிறோம் நாங்கள். அதை பண்ணி இப்போ சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் நைட்டுக்கு பார்த்தீங்கன்னா இவங்களுக்கெல்லாம் மட்டன் பண்ணணும். மட்டன் வந்து நேற்று ஈவினிங் ஹஸ்பண்ட் வாங்கிட்டு வந்து வச்சுட்டாங்க. நான் இன்னைக்கு சாப்பிட மாட்டேன் மட்டனு, பட் இவங்கெல்லாம் சாப்பிடுவாங்க. அதனால கொஞ்சமாக மட்டன் வாங்கிட்டு வந்து வச்சுருக்காங்க. நைட்டுக்கு இட்லி ஊற்றி மட்டன் கிரேவி இல்லை குழம்பு மாதிரி வச்சிட்டேன்னா அதுதான் நைட்டுக்கு. ஸோ இன்னைக்கு டியூஸ்டேன்றதுனால நான் சாப்பிட மாட்டேன். ஆமாம், டியூஸ்டே அப்புறமா வந்து டியூஸ்டே சாட்டர்டே தேர்ஸ்டே 3 நாள் சாப்பிட மாட்டேன் நான்வெஜ். நாங்கள் எப்போவுமே வாங்கிட்டு வருவோம். இவங்க எப்போவுமே நான் எப்பெல்லாம் சாப்பிடலையோ அன்னைக்கு கண்டிப்பாக இவங்க 3 பேர் சாப்பிடுவாங்க. ரைட்? நாங்கள் பிரியாணி கடையில் போய் உங்கள் வீட்லேயே அப்படிதான்னு சொல்லுங்கள். நான் எப்பெல்லாம் வந்து நான்வெஜ் சாப்பிடாம இருக்கணும் அன்னைக்கெல்லாம் இவங்களுக்கு கண்டிப்பாக நான்வெஜ் சாப்பிடணும் போலயே ஆசையாக இருக்கும். ஏய், சூப்பராக கட் பண்ணிட்டேன் கீதிகா. சூப்பராக வந்துச்சுல. ஓகே, நெக்ஸ்ட் கட் பண்ணுங்க. எனக்கு பிடிக்கலப்பா. கீதிகா ஸ்கூலில் யாரோ பெல் பேப்பர் சாப்பிட்டாங்களா, அதனால ப்ளைனாக சாப்பிட்டாங்களா, அதனால கீதிகாவும் சாப்பிட்டாங்க. நீ சாப்பிட்டு பாரு. நல்லா தான் இருக்குது. எனக்கு பிடிச்சி ஃபர்ஸ்ட் டைம் சாப்பிட்றாங்க. பிடிச்சிருக்கேன். I like it. Tastes good. It doesn't taste spicy at all. My friend was எந்த டேஸ்ட்மே இல்லாத மாதிரி. மேபி அவங்க ஃப்ரெண்டு சாப்பிட்டது வந்து ஸ்பைசியாக இருந்திருக்கும் போல. It's the same one. Same one sometimes taste. I think it's spicy for her only. Oh, because the seeds are spicy. Her mom gave it with the seeds. கீதிகாவுக்கு இன்னைக்கு டிராயிங் கிளாஸ் இருக்குது 5 o'clock. சுதிக்ஷாவுக்கு தைக்கோண்டோ கிளாஸ் இருக்குது. ASMR. ஸோ இப்போ வந்து இந்த பன்னீருக்கு வந்து கொஞ்சமாக நான் வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணுற போகிறேன். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த இது சீரகத்தூள் சோம்புத்தூள்லாம் காலி ஆயிடுச்சு. ஸோ எல்லாமே அரைக்கணும். அஞ்சரை பெட்டியை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதனால் வந்து எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் போட்டுட்டு மிளகாத்தூள், மல்லித்தூள், சீரகம், சோம்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டிருக்கேன். ஸோ இது கூடயே வந்து கரம் மசாலா போடணும். பட் கரம் மசாலா வந்து காலி ஆயிடுச்சு. ஸோ அதனால ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் நம்ம கொஞ்சம் ஓகே இஞ்சி பூண்டு பேஸ்ட் நம்ம போட்டுக்கிட்டோம். ஒருத்தவங்க அழகாக தமிழில் சொல்கிறாங்க. இப்போ அடுத்து வந்து ஐயோ கொஞ்சமாக லெமன் ஜூஸ். இது வந்து காஸ்கோவில் வாங்கினதுங்க. மாதிரி ஃபுல்லாக பாட்டிலில் கிடைக்கும். ஸோ இந்த லெமன் ஜூஸ் வந்து கொஞ்சம் சேர்த்துட்டோம். அப்புறம் இதுலேயே வந்து தேவையான அளவு உப்பும் சேர்த்துக்கலாம். எப்படி அவங்களுக்கு எவ்வளோ தேவைன்னு தெரியும்? அவங்களுக்கு தான் தெரியும். நமக்கு தேவையானதை நம்ம சேர்த்துக்கிட்டோம். அவங்க சமைக்கும் போது அவங்களுக்கு தேவையானதை அவங்க சேர்த்துக்குவாங்க. ஸோ இதெல்லாம் அரைச்சிட்டு அப்படியே நம்ம வந்து இந்த
பன்னீர் அப்புறம் கேப்சிகம் ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கோம்ல இதில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே கிரில் பண்ண வேண்டியது. நாங்கள் லாஸ்ட் டைம் நாங்கள் மஷ்ரூம் போட்டோம். ஆமாம் மஷ்ரூம் போட்டோம். நல்லா இருந்துச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி அரைச்சி பேஸ்ட் போட்டு நம்ம அப்படியே வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். பத்திரும் தான் நினைக்கிறேன். பத்துன்னு தான் நினைக்கிறேன். சப்போஸ் பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் மிளகாத்தூள் மல்லித்தூள் மட்டும் எக்ஸ்ட்ரா போட்டுக்கலாம். நான் மெயினாக எதுக்கு அரைச்சேன்னா நார்மலாக சீரகம் சோம்பெல்லாம் பவுடர் இருந்துச்சுன்னா இதை அரைக்க மாட்டேன், அப்படியே போட்டுருவேன் எல்லாத்தையும் பவுடராகவே. பட் அது இல்லாததுனால தான் இதெல்லாம் சும்மா சேர்த்து அரைச்சேன் நான். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் எக்ஸ்ட்ரா மசாலாலாம் போடல, ஆல்ரெடி இருந்ததே போதும்னு தோணுது. ஏன்னா சுதீக்ஷா கீதிகாக்கு வந்து காரமாக இருக்குன்னுவாங்க. அது வந்து ஒரு தடவை தண்ணியில் இது பண்ணணும், வாஷ் பண்ணணும். ஸோ கீதிகா பார்த்தீங்கன்னா இதை வந்து ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஏண்டா ஸோ கீதிகா உட்கார வச்சுட்டேன் நான் கீழே. இந்த பன்னீர் ஃபுல்லாக செட் பண்ணி நல்லா கோர்த்து வச்சிட்டோன்னா குச்சியில், அப்புறமா வந்து இந்த பக்கம் திருப்பு, இந்த பக்கம் திருப்பு, இந்த பக்கம் திருப்புடா, அங்கிட்டு சொருக்குடா. ஆமாம் ஆமாம், இப்படி பண்ணணும். ஸோ இது வந்து மிச்சமானாலும் நாளைக்கு அவங்களுக்கு ஸ்கூலுக்கு கூட கொடுத்து விட்டுக்குவேன். என்னடா அதனால் இவங்க இதை ரெடி பண்ணுறதுக்குள்ளே நான் என்ன பண்ண போகிறேன்னா, எனிவே இது ரெடி ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்குள்ளே நான் மட்டன் குழம்பையும் வச்சு விட்டுறலான்னு பார்க்குறேன். வச்சு விட்டு மொத்தமாக ஒரு 1/2 அன் ஹவர் உட்காரலாம். என்னடா இப்போ பன்னீருக்கு நம்ம அரைச்சோலையே அந்த மிக்ஸி ஜார்லேயே நான் மட்டன் கிரேவிக்கு வந்து ஜஸ்ட் கொஞ்சம் வெங்காயம், கொஞ்சம் சீரகம், அப்புறமா வந்து மிளகு போடணும். மிளகும் காலி ஆகிடுச்சு. ஸோ மிளகு பவுடர் கொஞ்சம் போட்டிருக்கேன். ஸோ இது சும்மா லைட்டாக ஒரு பல்ஸ் கொடுத்துட்டு, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம எடுத்து வச்சுருந்த அந்த வெங்காயம் இதெல்லாம் வந்து லைட்டாக ஒரு அடி அடித்து எடுத்துக்கிட்டேன். இதில் வந்து மட்டன் நல்லா கழுவிட்டு அதில் வந்து கொஞ்சம் மஞ்சள்தூள் போட்டிருக்கேன். அது கூடவே வந்து ஒரு தக்காளி, ஒரு பச்சை மிளகா, கொஞ்சமாக கொத்தமல்லி. ஏன்னா மட்டன் கம்மியாக தான் இருக்குது, ஸோ அதனால் இதை சேர்த்துருக்கேன். இப்போ வந்து இது கூடவே வந்து இந்த அரைச்சி வச்ச வெங்காயத்தையும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்த வெங்காயத்தையும் சேர்த்துட்டு அது கூடவே வந்து கொஞ்சம் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்தாச்சு. இப்போ வந்து தேவையான அளவு உப்பு. இந்த மட்டன் கிரேவி பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸி. ஆக்சுவலாக இது சுக்கா நான் இப்படி தான் பண்ணுவேன். அது சுக்கா வந்து ஃபுல்லாக பரட்டினா தண்ணியே இல்லாமல் ஃபுல்லாக நம்ம மிக்ஸ் பண்ணி எண்ணெய் வெளியில் வரைக்கும் வச்சுருந்தோன்னா அது வந்து சுக்கா. இந்த மாதிரி கொஞ்சம் நம்ம செமி இதுலேயே வந்து எடுத்துட்டோன்னா குழம்பாயிடும். ஸோ அதனால் வந்து நான் இந்த மாதிரி பண்ண போகிறேன். ரொம்ப ஈஸி இது. ஸோ இப்போ இது எல்லாமே போட்டாச்சு. இதை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு 6-7 விசில் விடணும். ஏன்னா இங்கே மட்டன் அவ்வளோவா வேக மாட்டேங்குது. ஸோ ஒரு 6-7 விசில் விட்டோன்னா வெந்துடும். ஸோ கீதிகா பார்த்திங்கன்னா இது ஃபுல்லாக ரெடி பண்ணியிருக்காங்க. இதை வந்து நான் ஏர் ஃப்ரையரில் இப்படி அசம்பிள் பண்ணிவிட்டு ஜஸ்ட்டு கொஞ்சமாக இது மட்டும் ஸ்ப்ரே பண்ணணும், ஆயில் ஸ்ப்ரே பண்ணணும். ஏண்டா ஓகே, இது எல்லாமே பற்றிடும் ஆக்சுவலாக. ஓகே அவ்வளோதான். ஸோ இது வந்து நம்மக்கிட்ட வந்து இந்த ஆயில் ஸ்ப்ரே இருக்குது, அவகேடோ ஆயில் ஸ்ப்ரே. எந்த ஆயில் ஸ்ப்ரே வேணால் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதை வந்து இந்த மாதிரி ஸ்ப்ரே பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா உள்ளே வச்சாச்சா. இது வந்து ஆக்சுவலாக என்ன டெம்பரேச்சர் வைக்கிறதுன்னு எனக்கு அவ்வளோவா தெரியாது. அதனால நான் வந்து ஜஸ்ட்டு இந்த டெம்பரேச்சர்லேயே வைக்கிறேன். இடையில நம்ம வந்து கொஞ்சம் பரட்டி விட்டுக்கலாம். ஆக்சுவலாக இந்த ஏர் ஃப்ரையரில் வந்து எந்த டெம்பரேச்சர் வைக்கணும் நான் இன்னும் பழகலை. நான் என்ன பண்ணுவேன்னா அந்த சிக்கனோட அந்த டெம்பரேச்சரை செட் பண்ணிவிட்டு ஒரு 5 மினிட்ஸ் 10 மினிட்ஸ்க்கு ஒரு தடவை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு நான் அப்படியே இது பண்ணிக்குவேன். இன்னும் வந்து இது கரெக்டான டெம்பரேச்சர் என்னன்றது தெரியல. ஸோ அதனால் இதிலே வச்சுருக்கேன். இது நல்லா தான் வரும் ஆக்சுவலாக. ஸோ கொஞ்சம் நேரம் கழித்து பார்க்கலாம் நம்ம. ஸோ மட்டன் வந்து வெந்துட்டுருக்கு, வேகட்டும். அதுக்குள்ளே வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கிளியர் பண்ணிவிட்டு நம்ம வந்து பன்னீர் சாப்பிட்லாம். என்னடா கீதிகா வந்து நம்மளோட வீடியோ தான் பார்த்துட்ருக்காங்க. பெல்ஜியம் போன வீடியோ பார்த்துட்ருக்காங்க. என்ன சாப்பிட்றீங்க? ட்ரைடு மேங்கோவா? ஓகே சரி சாப்பிடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ திருப்பியும் வந்து நான் ஒரு தடவை எல்லாத்தையும் பரட்டி விட்டுட்டு ஸ்ப்ரே பண்ணி திருப்பியும் எடுத்து வைக்கிறேன். இது ஆக்சுவலாக பேன்லேயே பண்ண கூட ஈஸி தான், பட்டு இது அதை விட ஈஸி. ஏன்னா பக்கத்தில் நம்ம நிற்க தேவையில்லைல்ல. ஸோ அகெயின் வந்து இந்த 11 மினிட்ஸை நான் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டேன்.
ஸோ பார்த்தீங்கன்னா இன்னும் 6 minutes இருக்குது. ஆனால் இப்போயே வந்து இது நல்லா ரெடி ஆயிடுச்சு. ஸோ அதனால நான் ஆஃப் பண்ணிடுவேன். இப்போ நான் ரெடி பண்ணி வச்சுருக்க பன்னீர், கொஞ்சம் ஆரஞ்சு, அப்புறம் வந்து இது காரமாக இருக்குதுன்னு கண்டிப்பாக கீதிகா சொல்லுவாங்க. ஸோ அதனால் கர்டில் கொஞ்சம் உப்பு போட்டு கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அது கொஞ்சம் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இதே மாதிரி சுதீக்ஷாவுக்கு ஒரு பிளேட்டு, எனக்கு ஒரு பிளேட் ரெடி பண்ணி 3 பேரும் உட்காந்து சாப்பிட்டோம். இப்போ பார்த்திங்கன்னா கீதிகா அகேன் நம்மளோட வீடியோ தான் ஓடிட்டுருக்கு கண்டினியூஸாக. இது வந்து மர்டல் பீச் போயிருந்தோம். ஸோ 2 இயர்ஸ்க்கு முன்னாடின்னு நினைக்கிறேன். அப்போ எடுத்த வீடியோவை பார்த்துட்ருக்காங்க. நல்லா இருக்கா? அந்த கேர்டு எடுத்து சாப்பிட்ருங்க. காரமாக இருந்ததுன்னா அது ஃபுல்லாக காலி பண்ணிடு. லைட்டாக உப்பு போட்டிருக்கேன் கேர்டில். ஏன் வாய் அப்படி போகுது? சூடா? எங்கே கீழே போயிட்டியா நீ? ஏன்டா கத்துற? மேலே போயிடுச்சா? ஓ, மேலே 3 இருக்கு பாருங்க. 3 நாய் இருக்கு. எல்லாம் ஓடிச்சு. உன்னை பார்த்தா ஓடிச்சு அது. அப்படியா? கிளாஸ் ஆரம்பிச்சிருச்சா? கீதிகா வந்து ஆர்க்டிக் கிளாஸ்க்கு ரெடி ஆயிட்டாங்க. ஆமாம். எஸ் கீதிகா. டீச்சர் இன்னும் ஜாயின் பண்ணல. வாலா? பால்? ஆமாம், அது யார் பால்? தூக்கி போட்டாலும் யாரோட பாலா அவங்க பக்கம் தூக்கி போடணும்ல. இவங்க பாலா இருக்குமோ, அந்த நாய் வீட்டோட பாலா இருக்குமோ? எப்படி இவ்வளோ பெரிய பால் பறந்து வந்துச்சு? ஓகே, தூக்கி அந்த பக்கம் போட்டுடலாம். இட்ஸ் ஓகே, விடு. ஹாய். செருப்பு போட்டு போயிருக்கலாம்ல. தூக்கி போட்டு ஓடி வந்துரு. 2 minutes தான் இருக்கு கிளாஸ்க்கு. சும்மா மேலே வச்சு போடுற. ஓகே, வாடா. ஓடிவா ஓடிவா. ஸோ இப்போ மட்டன் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. நமக்கு எக்ஸஸாக கொஞ்சம் வாட்டர்லாம் இருக்குல்ல. இப்போ வந்து நம்ம தாளிச்சிட்டு மிளகாத்தூள்லாம் இனிமேல் தான் போட போகிறோம். நம்ம இதுக்கு எண்ணெய் ஊற்றிட்டு இது கூடவே வந்து பட்டை, கொஞ்சம் சோம்பு, 2 வரமிளகா, கருவேப்பிலை இது போட்டு தாளிச்சிட்டு இதில் வந்து நம்ம வேக வச்சுருந்த இந்த மட்டனை தூக்கி அப்படியே ஊற்றிட வேண்டியதான். இது கூடவே வந்து வீட்டு மிளகாத்தூள் வந்து ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இது வந்து கொஞ்சமாக தான் மட்டன் இருக்குது. ஸோ அதனால் வந்து கொஞ்சமாகவே மிளகாத்தூள் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் சுக்காவாக இதுவே பண்ணுறீங்கன்னா தனி மிளகாத்தூளும், மல்லித்தூள், அப்புறமா வீட்டு மிளகாத்தூள் எல்லாமே போட்டு நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணோன்னா சூப்பராக இருக்கும் சுக்கா. இப்போ இதை வந்து கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டு இந்த மசாலா வாடையெல்லாம் போனதுக்கப்புறம் நம்ம வந்து எடுத்துட வேண்டியதுதான். நமக்கு வந்து மட்டன் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். ஸோ மட்டன் கிரேவி வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது இன்னும் நல்லா நம்ம எண்ணெய் வெளியிற அளவுக்கு ட்ரையாக பண்ணோன்னா சுக்காவாக இருக்கும். சூப்பராக இருக்கும் சுக்காவும். இது வந்து நான் சரி தோசைக்காக கொஞ்சம் கிரேவியாக இருக்கட்டும்னு சொல்லிட்டு இந்த மாதிரி செமி கிரேவியாக வந்து எடுத்துட்டேன். ஸோ இதை ஒரு ஓரமாக வச்சுட்டு நான் வந்து இப்போ போய் கொஞ்சம் ஃப்ரெஷ் ஆகிட்டு வந்து சூப்பராக இதுதான் எங்க சாமி செல்ஃபாமா. நாங்கள் கொஞ்சம் சர்ப்ரைஸ் பண்ணுவா. சர்ப்ரைஸா? என்ன சர்ப்ரைஸ்? சரிங்களா? இங்கே இருக்க வாங்க. என்ன சர்ப்ரைஸ்? ஓகே, நாங்கள் ஸ்கூலில் ஆட்டோபயோகிராஃபி பண்ணுறோம் லேப்டாப்பில். அப்புறமா நான் 4 pages பண்ணியிருக்கேன் பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கேட்குறீங்களா? எல்லாத்தையும் நான் ரீட் பண்ணுவேன். கேட்குற போடு. ஓகே. So இது வந்து கீதிகா நீ என் பேர் வச்சோம் அப்படின்றதுக்காக. I was born on December 5th, 2016. My parents named me Geethika because the name Geethika is of Sanskrit origin and is commonly used in Indian culture. It means a song according to the traditional naming conventions.
The starting letter of the name is determined by the child's nakshatra and birth time. Based on these, my parents were advised to select a name that begins with either Ka or Ge after Kamide and G various names. My parents chose Geethika. எப்படி கீதிகான்னு ஏன் பேர் வச்சோன்னு எழுதியிருக்கோம். அது ஃபர்ஸ்ட் ஏன் பேர் வச்சோம் கீதிகான்னு உனக்கு? அதனால தான் பேர் வச்சோம். இது ஃபேமிலி. ஆமா, ஃபேமிலியை பத்தி இது எழுதணும். பொதுவா ரீட் பண்ணுவேன். நீ ரீட் பண்ணு. Okay. I am the youngest. I have one sister. She's 13. திரும்பி சொல்லு. I am the youngest. I have one sister. She's 13 years old. I live with my mom and dad. My sister's name is Sadiksha. She is so sweet. My parents' names are Sunday and Prabhu. My family is very kind and caring. I am so happy and thankful to have a family like mine. ரியலி? அது நான் எழுதுறேன். அக்கா ஆமா சூப்பரா எழுதிட்டாங்க. Okay, ஸோ அதுக்கு வந்து ஒரு ஃபேமிலி பிக்சர் வச்சு எடுத்து ரெடி பண்ணியாச்சு. one more page. இது என் ஃப்ரெண்ட்ஸோட ஃபேவரட். ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேவரட். இது ஃபர்ஸ்ட் பொதுவா எல்லாத்தையும் நான் ரீட் பண்ணுவேன். ஓகே போதும், இவ்வளவு பார்க்க மாட்டாங்க. நான் போச்சு. சரி. Okay. I'm going to start off with my favorite. My favorite food is ramen. My favorite color is blue. My favorite place is home. My favorite subject is recess. சப்ஜெக்ட் இஸ் ரீசஸ். ஆஹா, அருமையான சப்ஜெக்டா இருக்கே. ரீசஸ் தான் உனக்கு ஃபேவரட் சப்ஜெக்டா? அது சப்ஜெக்டே கிடையாது, டைம், ஒரு பீரியட். அது வந்து I love my friends. They're so kind. We all like to play infection. My friend is everyone. I am so happy to have them as a friend. குட் This ஜாப். is our friends lah. ஆமா, கீதிகாவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவங்க இது தான். சாந்திரா, நேவா, அலாதியா, ரித்விகா, ஆடசன், எவலினா, நான், மிஸ் செரி, நான், சோயர், அப்புறமா ஸ்லோக். ஓ, இவங்களெல்லாம் வச்சு இன்னைக்கு பிக்சர் எடுத்துட்டு வந்திருக்க. சூப்பர். ஸோ இது வந்து இந்த வாரம் ஃப்ரைடே போய் சப்மிட் பண்ண போறாங்க. என்னடா? சூப்பர். சூப்பரா பண்ணிட்டீங்க கீதிகா. எல்லாரும் எப்படி பண்ணியிருக்காங்க கீதிகான்னு சொல்லி கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. வெளியில பாரு எவ்வளவு சூப்பரா இருக்கு. ஆமா, சூடா இருக்கு, நல்லா இருக்கு. சூடா சம்மர் டே இன்னைக்கு வந்து. ஆமா. ஏண்டா அந்த பக்கம் இருந்துடு. சரி, பரவாயில்லையா? தலை சீவுன்னு சொன்னேன்ல, சீவனியா? அடி வாங்க போற கீதிகா நீ? நான் உங்களுக்கு பிக் பண்ண போறேன். பிக் பண்ணுங்க. ஹே பத்திரம், கார் தான் வரப்போகுது. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா வெதர் ரொம்ப நல்லா இருக்கு. எப்பெல்லாம் வெதர் நல்லா இருக்கோ அப்பெல்லாம் கொஞ்ச நேரம் வெளில வந்து உட்காந்துருவோம். என்னடா தங்கம்? ஸோ இப்போ தான் வந்து ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு விளக்கெல்லாம் பொருத்தி சாமி கும்பிட்டாச்சு. நீங்கள் நினைக்கலாம் மட்டன் சமைச்சிட்டு திருப்பி விளக்கு பொருத்திருக்கேன்னு. ஸோ இப்போ தான் குளிச்சுட்டு வந்து விளக்கு பொருத்தினேன். இப்போ வந்து டெய்லியுமே முன்னாடி விளக்கு பொருத்திட்டு இருந்தேன். இப்போ கொஞ்சம் நாளாக கேப் ஆகிடுச்சு. ஸோ அதனால் இப்போ திருப்பியும் டெய்லியும் விளக்கு பொருத்தலாம் ஈவினிங் ஆனால் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி பொருத்திட்டு இருக்கேன். ரொம்ப நல்லா இருக்குது ஈவினிங் விளக்கு பொருத்திட்டே கொஞ்சம் நேரம் அந்த மாதிரி. இதுக்குன்னே விளக்கு பொருத்துறதுக்குன்னே நம்ம கொஞ்சம் ரெடி ஆகும்ல. ஸோ ரெடியாக இந்த மாதிரி பண்ணுறது. நான் வந்து வாரத்தில் 3 நாள் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். பட் எங்கள் வீட்டில் என் ஹஸ்பண்ட் என் குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்க. நான் அவங்கள நோ சொல்ல மாட்டேன். ஏதாவது ரொம்ப ஸ்பெஷலான டேனா, முக்கியமான டேனா சாப்பிட மாட்டாங்க. பட் இந்த மாதிரி நார்மலாக எல்லா வீக்கும் வந்து சாப்பிட்டுக்குவாங்க. ஸோ நான் அவங்கள நோ சொல்ல மாட்டேன், அவங்க என்னையே நோ சொல்ல மாட்டாங்க. என்னடா ஃப்ளைட் எல்லாம் போகுது, அதனால தான் அப்படி இருக்கு. இப்போதான் லைட்டாக முளைச்சி வருது பாரு இந்த பிளான்ட்டா. குட்டி குட்டியாக பட்ஸ் மாதிரி வருது பாரு. ஆமா, நான் நினைக்கிறேன் பூச்செடின்னு. பூச்செடியா? தெரியல. க்ளோஸ் அப்ல போய் காமிக்குவா? பாருங்க, அங்க அந்த இது மாதிரி அந்த லீஃப் வாடா உள்ள போய் தோசை ஊற்றி சாப்பிட்டுட்டு டாடி தோசை ஊற்றி கொடுத்துட்டு, என் ஹஸ்பண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சுதீக்ஷாவோட கிளாஸ்க்கு போயிருக்காங்க. பேக் டு பேக் கிளாஸ் இருக்கிறதுனால மாறி மாறி போயிட்டு இருக்காங்க அவங்க. நாங்கள் இப்போ தோசை ஊற்றி அவங்கள ரெடி பண்ணி வச்சுட்டு சாப்பிட்டு நம்ம ஒரு வாக்கிங் போகலாம். ஓகே, பை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் கீதிகா. நாங்கள் இப்போ தான் வாக்கிங் போகலான்னு போனோம்ல, அப்போ எடுத்தாயிடுச்சு. நாங்கள் வாக்கிங்கே போகலை. நாங்கள் லைட்டாக வாக் பண்ணிட்டு ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிட்டு இப்போ தான் வீட்டுக்கு போகிறோம். ஆமாம், அப்படியே மெதுவாக வாக்கிங் போகலான்னு கிளம்புனோம். பட் குளிர் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நைட்டு வந்து 8 o'clock ஆகிடுச்சு.
8:06 ஆயிடுச்சு. இப்போ நாங்கள் வீட்டுக்கு போகிறோம். சுதிக்ஷா இன்னும் கிளாஸ்லேருந்து வரல. சுதிக்ஷா 8:45 ஆகும் கிளாஸ்லேருந்து வர்றதுக்கு. 8:40 ஆகும். ஸோ நாங்கள் வந்து போயிட்டு கீதிகாவுக்கு கொஞ்சம் ஹோம்ஒர்க் இருக்குது. கொஞ்சம் தான் இருக்குது, ஹோம்ஒர்க்குன்னு இல்லை, அதுக்கு இன்னும் டைம் இருக்குது, ப்ராஜெக்ட் தான். ஆமாம், அதை முடிச்சிட்டோன்னா அவ்வளோதான். ஓகே கீதிகா. தூங்கிட்டு காலையில் எழுந்துச்சு நாங்கள் ஸ்கூலுக்கு போயிட்டு திருப்பி இதே தான் ரொட்டீன். அப்படி தானே? தெரியாதுடா அதில் இந்த வெளிச்சத்தில். ஓ அங்கே தெரியுது. ஓ தெரியலடா. ஆமாம் அந்த பக்கம் தெரியுது. தெரியல வெளியில் எப்படி இருக்கு பாருங்க. ஒருத்தர் கூட இருக்க மாட்டாங்க வெளியில். இது நம்ம ஊரில் பார்த்தில, நம்ம இந்தியா போனப்போ பார்த்தில நைட்டு 10 மணி 12 மணிக்கு கூட ஆளுங்க அங்கங்கே நடந்துட்டு அப்படியே கசகசன்னு இருக்கும். நிறைய பேர் இருப்பாங்க, நல்லா இருக்கும். இங்கே வந்து காலையில் பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும், மத்தியானம் பார்த்தாலும் இப்படி தான் இருக்கும், நைட்டும் இப்படி தான் இருக்கும். ஏண்டா யாரும் வெளியிலே இருக்க மாட்டாங்க. ஆமாம், சம்மர் டைம் ஸ்ப்ரிங் டைமில் கொஞ்சம் ஆளுங்க வெளியில் விளையாடுவாங்க ஈவினிங்கில் பிள்ளைங்க. மற்றபடிலாம் வந்து அங்கே இங்கே நடக்கிறதுக்கு வேலை இல்லைல்ல, அதனால் யாரையுமே பார்க்க முடியாது வெளியில்.